வாயால எந்த ஒரு விஷயத்தையுமே வெல்லக்கூடிய வீரங்கள் தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள். நீங்க கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் பொருந்தும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே சிறப்பா உங்களோட பேச்சு திறமையால சிறப்பா செஞ்சு முடிச்சிடுவீங்க. மிதுன ராசி அப்படின்னு சொன்னாலே நீங்க சிந்திக்கிற ஒவ்வொரு விஷயமே பாருங்க தனி சிறப்பு வாய்ந்ததா இருக்கும். உங்க பேச்சு திறமையால முடியாத காரியத்தையுமே சிறப்பா முடிச்சு காட்டுவீங்க. நல்ல ஒரு புத்திசாலித்தனம் உங்களுக்கு இருக்கும். மற்றவங்களால செய்ய முடியல, இது வேண்டாம் அப்படின்னு விட்டு போன வேலையை கூட சிறப்பா செஞ்சு முடிச்சு நன்மையை பெறுவீங்க. எப்பயுமே நீங்க செய்யற வேலையை பத்தி எல்லோருமே ஆச்சரியப்பட்டிருப்பாங்க பாருங்க. இந்த சிந்தனை, வேகம், பேச்சு திறமை, புத்திசாலித்தனம் இது எல்லாமே சேர்ந்து இந்த மிதுன ராசிக்காரங்களை தனி ஒரு லெவல்ல நிறுத்தும். இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, என்ன செஞ்ச நன்மைகளை பெறலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமா நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஏன்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க வெற்றியான நிலையை பெற என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். இந்த பதிவை முழுசா பார்த்தா உங்களுக்கு புரியும். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் கதவு திறக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலமா அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் என்ன செஞ்சா நன்மையை பெறலாம், என்ன செய்யாம இருந்தா நன்மையை உண்டாக்கலாம், தீமைகள்ல இருந்து விடுபட என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் வாங்க இப்ப விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மிதுன ராசி அப்படின்னு பார்க்கும்போது நீங்க புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்களா இருக்கீங்க. பெரும்பாலும் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்க பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா புதன்கிழமையில நாராயணன் வழிபாடு செய்யுங்க. நன்மை நல்ல ஒரு உயர்வு எல்லா வகையிலுமே உங்களை சேரும். அப்படியே நீங்க வழிபாடு செய்யும் பொழுது ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 27 முறை உச்சரித்து வழிபடுறது நல்லது. இப்ப கூட உங்க ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினைச்சிட்டு ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம பதிவு பண்ணுங்க சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல. உங்க வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு உங்களை விரைவில் வந்தடையும். நிறைய வேண்டுதல் பிரார்த்தனை செஞ்சும் ஒரு சில பிரச்சனை இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு தீர்ந்திருக்காது. வாழ்க்கையில ஏன் இந்த கஷ்டம் வருது, இந்த பிரச்சனைக்கு எப்பதான் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு ஒரு குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு அதுக்குமே எளிய முறையில தீர்வு பெற முடியுங்க. அது எப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்க எங்க இருந்தாலும் சரிங்க ஃபோன் பண்ணாலே போதும். ஜாதக அமைப்பால கண்டிப்பா நன்மைகளை பெறலாம். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அதை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறத நீங்க சரியா கண்டறியணும். ஜனன கால ஜாதக அமைப்பு நிச்சயமா எல்லா வித பிரச்சனைக்குமே தீர்வா இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு நீங்க அலையெல்லாம் தேவையில்லை. உங்க கையில இருக்கிற மொபைல் போனே போதும். மொபைல் எடுங்க, நம்பரை நோட் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. நிச்சயமா உங்க ஜாதக அமைப்பால கண்டிப்பா நன்மைகளை நீங்க பெறலாம். தீராத பிரச்சனைக்குமே நிரந்தர தீர்வை நீங்க இவங்க கிட்ட பெற முடியும். புதனை அதிபதியா கொண்டவங்க தான், புத்திக்காரகன் தான் இந்த புதன். இந்த மிதுன ராசிக்கு எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்க கண்டிப்பா உங்க ஜாதக அமைப்பால பெறலாம். மிதுன ராசி அதிபதி புதனா இருக்கிறாரு. ஜோதிட சாஸ்திரப்படி புதனுக்குரிய வழிபாட்டு தலம், வழிபாட்டு முறை இதெல்லாம் சரியா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணா இன்னுமே சிறப்பான நன்மையை பெறலாம். அதெல்லாம் எப்படி பெறலாம்னா ஜாதக அமைப்பால கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க முடியும், நன்மை பெறலாம். இந்த மாதம் உண்டாக இருக்கக்கூடிய கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு, என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த மாதம் இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் விரயஸ்தானத்துக்கு போறாரு. கொஞ்சம் செலவு அதிகரிக்கும். செலவு பண்ணும்போது பார்த்து கவனமா செலவு பண்ணும். வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு நீங்க போகணும் அப்படின்னு முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களோட முயற்சி இப்ப வெற்றிகரமா நடந்து முடியும். கண் அதுக்கப்புறம் தூக்கம் தொடர்பான இந்த உபாதைகள் வரலாம். நீங்க தினம்தோறும் உங்க வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கறது அது அற்புதமான நன்மையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் கண்டிப்பா உருவாக்கும். இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் இந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்துல உங்க ராசிநாதன் புதன் விரயஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறாருங்க. இதனால கொஞ்சம் விரயம் அதிகரிக்கும். வருமானம் நல்லா இருந்தாலுமே அதுக்கேற்ற விரயம் வருவது போல சூழல் இருக்கும். செலவு பண்ணும்போது அனாவசியமா பண்ற செலவு தவிர்த்துட்டு அத்தியாவசியமா பண்ற செலவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க பாருங்க. வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்கு. உங்க ராசியில பாருங்க இப்ப குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அதனால பெருசா நீங்க கவலைப்பட தேவையில்ல. குரு உங்களை ஒரு கவசம் போல பாதுகாக்கக்கூடிய அம்சத்துல தான் இருக்கிறாரு. அதனால பிரச்சனைகள் வரும். வரக்கூடிய பிரச்சனையை உங்க தைரியத்தாலும் தன்னம்பிக்கையாலும் உடைத்தெறியக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால நீங்க பயப்பட தேவையில்ல. எவ்வளவு பெரிய பிரச்சனையான காரியமும் சரி கடைசி நேரத்துல கை கூடும். கடமையை சிறப்பா செஞ்சாலே வெற்றி வாய்ப்பை நீங்க எல்லா வகையிலுமே சிறப்பா செய்யலாங்க. உங்களுக்கு என்ன ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்களோ அதில் கவனமா இருங்க. உங்களுக்கான வேலையை சரியா செஞ்சாலே போதும், நன்மை நல்ல ஒரு உயர்வு எல்லா வகையிலுமே நீங்க கண்டிப்பா பெறலாம்.
அதே போல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை மற்றவங்க கிட்ட கொடுக்காம பார்த்துக்கோங்க. மற்றவங்களோட பணிகளை நீங்கள் வாங்கி செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கடமையை கரெக்டாக செஞ்சாலே அதுக்கேற்ற நன்மை, நல்ல ஒரு உயர்வு எல்லா வகையிலுமே உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உருவாகியிருக்கு. தொழிலில் புதிய ஒப்பந்தம் வந்து சேரும். புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய யோகம் உருவாகுது. 3ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால நீங்கள் பாருங்க, இப்போ முன்னேற்ற பாதையில் செல்ல போறீங்க. சின்ன சின்னதாக இடையூறு வரும். அப்படி வந்தாலுமே அதை எளிமையாக சமாளிக்கக்கூடிய வகையில் தான் கிரக சூழல் உண்டாகியிருக்கு. இந்த சூழலில் பாருங்க, நீங்கள் இந்த தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்களாம் நல்லா யோசிச்சு பிளான் பண்ணால் அது அற்புதமான நல்ல ஒரு மாற்றத்தை பெற முடியும். அதே போல் 5ஆம் தேதி பாருங்க, மிதுன ராசிக்கு சுக்கிரன் வராரு. ஒரு ராசிக்கு 5, 12 இந்த 2 இடத்துக்குமே அதிபதி தான் சுக்கிரன். அவர் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்கள் பிள்ளைங்க வழியில் சுப செலவு வரலாம். ஏதாவது பிள்ளைங்களுக்காக வீட்டில் விசேஷம் செய்கிறது, இந்த நிச்சயதார்த்தம், திருமண ஏற்பாடு செய்கிறது போன்ற நல்ல விஷயம் ஏற்படும். சுப செலவு தான் வருது, அதனால கவலைப்பட தேவையில்லை. அதே போல் பிள்ளைங்களுக்காக வந்து இப்போ படிக்க வைக்கிறதுக்கோ இல்லை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புறதோ இந்த மாதிரியான நல்ல விஷயம் உண்டாகும். பிள்ளைங்க விஷயத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், நன்மை உருவாகும். அவங்களோட வாழ்க்கைக்கு தேவை என்னவோ, அவங்க முன்னேற்றத்திற்கு தேவை என்னவோ அதை பார்த்து இப்போ பண்ணுவீங்க. அதனால பிள்ளைங்க விஷயத்துல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நன்மையும் நல்ல ஒரு சந்தோஷமும் சுப செலவும் உண்டாகக்கூடிய வாய்ப்பு தான். குறிப்பா பிள்ளைங்களோட கல்வி சம்பந்தமாகவோ இல்லைன்னா திருமணம் சம்பந்தமாகவோ சில முயற்சிகள் இப்ப மேற்கொள்வீங்க. அது நன்மையை உண்டாக்கும். அதுவும் படிக்கிறதுக்காக கடல் தாண்டி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களை இப்ப நீங்க முயற்சி செஞ்சா கைகூடும். புதிய வேலைக்கு ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இப்போ முயற்சி பண்ணுங்க, அதுக்கான பலனை பெற முடியும். ஆடை ஆபரண சேர்க்கை நல்லா இருக்கு. சமூக சேவையில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு நன்மை எல்லா வகையிலுமே வந்து சேரும். இதன் விளைவா பொது நலத்தில் உள்ளவங்களுக்கு பாருங்க, புதிய பொறுப்பு கிடைக்கிறது கூட நிறையவே வாய்ப்பு இருக்கு. உங்களோட சிறப்பான செயலால நன்மை நல்ல ஒரு உயர்வு அப்படின்னு எல்லா வகையிலுமே அது அற்புதமான மாற்றத்தை பெற போறீங்க. தொட்டது தொடங்கும், நினைச்சது நடக்கும். இந்த மாசம் 12ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் வராரு. உங்க ராசிக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன். அவர் உங்க ராசியில இப்ப சஞ்சரிக்கிறாரு. இந்த ஒரு நேரம் அது அற்புதமான நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த காலத்துல கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுதே தெரியுதுங்க, நீங்க உடல் உபாதைகளால நிறைய பாதிப்புகளானவங்களா இருக்கீங்க. நிறைய மருத்துவ செலவு வந்திருக்கும். ஒன்று போனால் ஒன்று, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, ஹாஸ்பிட்டல்லே நீங்கள் சம்பாதிக்கிற காசு செலவு பண்ணுற மாதிரியான தோணல்லாம் வந்திருக்கும். ஏன் இப்படி வருது அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்திருக்கும். அந்த சூழல் இப்போ அப்படியே மாறுதுங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பான முன்னேற்றத்துக்கு வர்றது மட்டும் இல்லாமல் மருத்துவ செலவு குறைவுது. நீங்கள் இப்போ உங்களுக்கான பிரச்சனை என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அதற்கான மருத்துவம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு வரும். அதை சரியாக ஃபாலோ பண்ணாலே போதும், உடல் நலம் சீராக மாறும். உள்ள உற்சாகத்தோடு இருக்கும். கடமையிலையும் சரிங்க, உங்கள் வேலையிலும் சரி, கண்ணும் கருத்துமா செயல்பட்டாலே வரக்கூடிய பிரச்சனைகள் விடுபடலாம். நன்மை எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்குது. கையில் பணம் இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலில் நீங்கள் வந்து எதிர்காலத்தின் நலன் கருதி சேமிக்க தொடங்குறது நல்லது. பிள்ளைங்களோட எதிர்காலம் கருதி அவங்களோட பேரில் டெபாசிட் பண்ணுறது செய்யலாம். அதே போல் இந்த பணப்புழக்கம் வருது அப்படின்னா இந்த கடன்களை குறைப்பதற்கான வழியை முதல்ல தேடுங்க. கடன் சுமையை குறைச்சிடுங்க. தொழில் சாணாதிபதி தான் குரு. அவர் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால தொழில், உத்தியோகம், வியாபாரம் இது எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் வரும். உங்களுக்கு தொல்லை தந்துட்டு இருந்த அதிகாரிகள் இப்போ மாற்றப்படுவாங்க. இதுவே ஒரு ஆனந்தமாக இருக்கும். புதிய பொறுப்பு கிடைச்சி நிறைய மகிழ்ச்சி அடைய போறீங்க. 26ஆம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு சுக்கிரன் வராரு. அவர் அங்கேயே குருவோடு இணைஞ்சு சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த 2 கிரக சேர்க்கையும் கொஞ்சம் முரண்பாடானதா இருக்கு. இந்த முரண்பாடான கிரக சேர்க்கையின் காரணமா மாற்றங்களும் இருக்கு, ஏற்றங்களும் இருக்கு. நீங்க எப்படி செயல்படுறீங்க அப்படிங்கறத பொறுத்துதான் உங்களுக்கு வரக்கூடிய பலன்கள். கவனமா முன்னெச்சரிக்கையா செயல்பட்டா பிரச்சனையை சமாளிக்கலாம். அதனால நீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போகலாம். நேரம் நல்லா இருக்கு அப்படின்னு சும்மா இருந்தா எதுவுமே தானே நடக்காது இல்லையா? அதுக்கான வழிமுறைகளை நீங்க கண்டறிஞ்சு பயணம் செய்யணும். மாற்றமும் ஏற்றமும் வந்து சேரும். அதனால கவனமா முன்னெச்சரிக்கை எல்லா வகையிலுமே செயல்பட்டா தீமை இல்லாம நன்மையை நீங்க எல்லாமே பெறலாம். நீங்க தொழில் வியாபாரத்துல பாருங்க, போட்டிகளுக்கு மத்தியில சிறப்பான உயர்வு, நல்ல ஒரு முன்னேற்றம் பெற போறீங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்க ரொம்ப நாளா வெளியூர் போகணும், அதுவும் இந்த புனித யாத்திரை போகணும், பர்டிகுலரா ஒரு சில கோயில் போகணும் அப்படின்னு ஆசையா இருந்திருப்பீங்க. அந்த புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய யோகம் உங்க நண்பர்களால் உங்களுக்கு வந்து சேருது. பிள்ளைங்களோட எதிர்கால நலன் கருதி எடுக்கிற முயற்சி வெற்றி வாய்ப்பு தருது.
நாட்டுப்பற்று மிக்கவங்க நட்பால நடைபெறாத சில காரியத்தை கூட இப்ப சிறப்பா செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க. நீண்ட தூர பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்துது. பொது வாழ்க்கையில உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு அந்தஸ்து, மரியாதை, புகழ் அதிகரிக்குது. வியாபாரம், அதுக்கப்புறம் தொழில் செய்யறவங்களுக்கு கணிசமான லாபம் உங்க கையில புரளக்கூடிய யோகம் ஏற்படுத்துது. உத்தியோகத்துல உள்ளவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். கலைஞர்களுக்கு கௌரவம் கிடைக்கும் யோகம் அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு மதிப்பெண் உயர்வு கிடைக்கும். பெண்களுக்கு சுப செலவு வருது. உங்க பேர்லேயே இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரியான யோகம் உண்டாகும். இந்த மாதம் தென்முக கடவுள் வழிபாடு நன்மையை தரும். மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில எல்லா விஷயத்திலுமே சிறப்பான உயர்வை இறைவனின் அருளால நீங்க பெறலாம். உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தா பச்சை. புதன்கிழமையில பெருமாள் வழிபாடு சிறப்பான உயர்வு ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். எல்லா வகையிலுமே இறைவனோட பரிபூர்ண அருளாலும் நீங்க நினைச்ச நல்ல விஷயம் விரைவில் கிடைக்கவும், எல்லா வகையிலுமே சந்தோஷத்தை நீங்க பெறவும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லாமே நல்லதா நடக்கும்.